காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம் திறக்க ஜனாதிபதி அனுமதி. முன்னாள் தமிழ் எம்பிக்கு 140 பாதுகாவலர்களை வழங்கிய ரணில். சர்ச்சைக்குரிய தையிட்டி விகாரை விவகாரம் தீர்வு கூறிய அர்ச்சுனா எம்பி. அமெரிக்காவை உலுக்கிய இன்னொரு விமான விபத்து, தீப்பந்தாக மாறிய விமானம். கடும் நெருக்கடியில் கனடா, ட்ரம்பின் அடுத்த அதிரடி அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். யாழ் மாவட்ட கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க உத்தியோகபூர்வ அனுமதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வழங்கியுள்ளார். 2 வாரமாக நாடளாவிய ரீதியில் தடைப்பட்ட கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த ஜனாதிபதி, மேலும் யாழ் மாவட்டத்திலும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகியது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு அலுவலகத்தை யாழ் மாவட்ட செயலகத்தில் திறப்பதற்கு வழிவகைகள் எதுவும் இருக்கின்றதா என யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதீபனிடம் ஜனாதிபதி வினவினார். இதற்கு பதிலளித்த பதில் அரசாங்க அதிபர் பிரதீபன், எமது மாவட்ட செயலகத்தில் இடப்பற்றாக்குறை இருக்கின்றது. இருப்பினும் வடக்கு மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக கடவுச்சீட்டு அலுவலகம் காணப்படுவதால் அதற்கான இடத்தை ஒதுக்குவது குறித்து ஆலோசிக்கலாம் என தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கதிர்காமருக்கு 140 பாதுகாவலர்கள் மற்றும் குண்டு துளைக்காத வாகனம் ஒன்றையும் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு கருதி வழங்கியிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலையில் இடம்பெற்ற அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயற்பட வேண்டும். வரலாறு பூராகவும் இருந்த அரசு தலைவர்களில் அதிகமானவர்கள் அகால மரணமடைந்துள்ளனர். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் பலரும் கதைத்து வருகின்றனர். இவ்வாறு இருந்தாலும் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நாட்டில் 30 வருடமாக இருந்து வந்த பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர இறுதியாக தலைமைத்துவம் வழங்கிய ஒருவர். அவரை வெறுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கலாம். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனால் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும் போது அரசாங்கம் இதனை விட புத்திசாதுரியமாக சிந்தித்து செயற்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தையிட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருகையில், ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், குறித்த விகாரை தனியார் காணியொன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு அல்லது அபிவிருத்தி நோக்கங்களின்றி குறித்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விளக்கம் அளித்திருந்தார். இதேவேளை அவரை தொடர்ந்து கருத்து தெரிவித்த வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், விகாரை கட்டப்பட்ட காணியின் உரிமையாளர்கள் மற்றொரு காணியை பெற்றுக்கொள்வதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். குறித்த கூற்றை மறுத்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என பதில் வழங்கினார். இதேவேளை அவர்களை தொடர்ந்து கருத்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, தையிட்டி விகாரை விடயத்தை வைத்து முன்னெடுக்கப்படும் அரசியல் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தார். மாறாக விகாரை கட்டப்பட்ட இடத்தின் உரிமையாளர்களுக்கு நட்டஈடு வழங்குவதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார்.
அமெரிக்காவின் பிலதெல்பியா நகரில் நடந்த இன்னொரு கோர விமான விபத்தில் இதுவரை 6 பேர் உடல் கருகி பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடுவானில் தீப்பந்தாக மாறிய விமானத்தால் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளும் தீக்கிரையாகியுள்ளது. தகவலை அடுத்து அவசர சேவைகள் அனைத்து பிரிவினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் குறித்த விமானமானது மருத்துவ சேவை பிரிவுக்கு பயன்படுத்தப்படும் சிறிய விமானம் என்றும் உள்ளூர் நேரப்படி வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு மேல் 6 மணியளவில் பிலதெல்பியா நகர விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட 30 நொடிகளில் விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வாஷிங்டன் பகுதியில் 67 பேர் கொல்லப்பட்ட அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான விபத்து நடந்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த கோர சம்பவம் நடைபெற்றுள்ளது. வெளியான தகவலின் அடிப்படையில் இதுவரை 6 பேர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்றும் அச்சம் எழுந்துள்ளது. பலியானவர்களில் அந்த விமானத்தில் பயணப்பட்ட 2 அடங்குவார்கள் என்றே கூறப்படுகின்றது. விமான விபத்தை அடுத்து காட்மேன் அவென்யூ மற்றும் ரூஸ்வெல்ட் பவுல்வர்ட் பகுதியில் ஏராளமான வீடுகள் தீப்பிடித்து எரிவதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது வடகிழக்கு பிலதெல்பியாவில் உள்ள ஒரு பகுதியாகும். வெளிவரும் தகவலின் அடிப்படையில் ஏராளமானோர் மீட்பு நடவடிக்கைகளில் களமிறக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் டசின் கணக்கான தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ பகுதிக்கு விரைந்துள்ளது. சம்பவ பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் பல தீக்கிரையாகியுள்ளன. இந்த விபத்தானது வடகிழக்கு பிலதெல்பியா விமான நிலையத்திலிருந்து 3 மைல் தொலைவில் நடந்துள்ளது. இந்நிலையில் விமான நிலையத்தில் மாலை 6 மணிக்கு ஒரு சிறிய ஜெட் விமானம் புறப்பட்டு 1600 அடி உயரத்திற்கு ஏறியதும் சுமார் 30 வினாடிகளுக்கு பிறகு ரேடாரில் இருந்து மறைந்ததை விமான தரவுகள் காட்டியுள்ளன. இதனை அடுத்து விமானம் தீப்பந்தாக மாறியது என கூறப்படுகின்றது. கனடா மீது வரி விதிப்பது தொடர்பில் தாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை சனிக்கிழமை நிறைவேற்ற இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஓவல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் மெக்சிகோவும் கனடாவும் வர்த்தக விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஒருபோதும் நல்லது செய்ததில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவை அவர்கள் மிகவும் நியாயமற்ற முறையில் நடத்தியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் நாம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அவர்களிடம் உள்ள பொருட்கள் இனி நமக்கு தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவிடம் தேவையான அளவுக்கு எண்ணெய் மற்றும் மரக்கட்டைகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர் வரி சதவிகிதம் காலத்திற்கு ஏற்றாற்போல் உயரவும் குறையவும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனேடிய நிர்வாகம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிசக்தி ஏற்றுமதியை ரத்து செய்யவும் சில பொருட்கள் மற்றும் வளங்கள் மீது ஏற்றுமதி வரி விதிக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் கனேடிய நிர்வாகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.